அன்புடை நெஞ்சங்களே, அரசியலும் கட்சியும் நமது பழம்பெரும் பாரத நாட்டில் சுதந்திரம் பெற்ற பிறகு அரசியல் இயங்குகிறதா அல்லது கட்சியியல் நடைபெறுகிறதா என்று நம்மை நாம் அதிர்ச்சிக்கு ஆளாக்கி கொண்டால் இன்னமும் கொஞ்சம் ஆர்வத்தோடு அரசியல் வாழ்வில் ஈடுபட இடம் உண்டு. தேர்தல் திருவிழா ஆண்டு முழுவதும் நமது நாட்டில் இடம்பெற்று வருகிறது. புதிய கட்சிகள் புற்றீசலை போல் பெருகி வருகின்றன. இவைகளை பற்றி எல்லாம் அக்கறை இல்லாது ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று இனியும் சும்மா இருக்க இயலாது. நாமே நமது நாட்டை கட்டி எழுப்பவில்லை என்றால் யார் நமது நாட்டை கட்டி எழுப்புவார், பாதுகாப்பார்? மீண்டும் ஒருவேளை நமது நாட்டின் பல பகுதிகளை சூழ்ந்துள்ள நாடுகள் பக்க பலத்தோடு பகிர்ந்து கொள்ளுமோ என்று அஞ்ச வேண்டி உள்ளது. இந்திய மக்கள் இனியும் உறங்கக்கூடாது. விழித்தெழுந்து வாழ்வோம், வாழ வைப்போம். தனிமையும் தோழமையும். படைப்பின் ஒவ்வொரு அணுவிலும் மனிதத்தன்மையும் பொதுத்தன்மையும் இருப்பதை, இயங்குவதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது பலவீனப்படுத்தக்கூடாது. அப்படியே பொதுத்தன்மையை மிகைப்படுத்தி தனித்தன்மையை பலவீனப்படுத்தவும் கூடாது. சட்டத்தின் முன், சாமி முன் எல்லாரும் ஒவ்வொருவரும் சமம். ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லை. அரசியலில் தனி ஒருவர் எந்நிலையில் இருந்தாலும் மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த இடமில்லை. அவ்வாறே மற்றவர்கள் ஒருவர் மீதும் ஆதிக்கம் செலுத்த இடமே இல்லை. ஆனால் நடைமுறையில் மாறுபட்டும் வேறுபட்டும் இருப்பதால்தான் அனைவரும் விழிப்புணர்வு பெற்று இணைந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். தனி ஒருவரின் குழு இருக்கிறது, குழுவிலும் தனி ஒருவர் இருக்கிறார். இரு கூறுகளையும் பிரிக்க முடியாது. ஒன்றை ஒன்று நிறைவு செய்வதுதான் வாழ்க்கை நெறியாகும். அறியாமை, இல்லாமை, கல்லாமை இவைகளை பயன்படுத்தி தங்களையே கடவுளாக்குவது ஆரோக்கியமான அணுகுமுறை அல்ல. அவ்வாறே அரசியல்வாதிகளின் ஆசிரோடு தனிநபர்கள் கொள்ளையடிப்பதும் கூடாது. கடவுளைப் போல சமூகம், சமயம், அரசியல் தனித்தும் இணைந்தும் சுதந்திரத்தோடு இருப்பது, இயங்குவது உத்தமம். கட்சிகளின் காட்சி. ஒவ்வொரு மாநிலத்திலும், யூனியன் பிரதேசத்திலும், நாட்டிலும் எத்தனை கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன, உயிரோடு இருக்கின்றன, நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, கருதரிக்கப்பட்டு வருகிறது. தனிநபர்களும் மக்களும் ஆசைப்படுகின்றார்கள் என்று நாம் ஆய்வு செய்தால் ஒரு நாட்டின் நிகழ்காலமும் வருங்காலமும் எப்படி இருக்கும் என்று புரிந்து பொங்கி எழ முடியும். கட்சிகள் மக்களை ஒன்றுபடுத்தாமல் பலாக்காயைப் போல கூறு போட்டு பிரித்து ஒற்றுமைக்கு வழியில்லாத ஒரு நிலையை அறிந்து செயல்படுவதை மக்கள் உணர்வு இன்று மிகவும் தேவைப்படுகிறது. நல்ல எண்ணத்தோடும்
பிரமாதமான கொள்கைகளோடும் வாக்குறுதிகளோடும் இந்நாட்டு மக்களை தொடர்ந்து ஏமாற்ற முயன்றாலும் முடியாது என்பதுதான் இறுதி முடிவாகும். தேர்தல் ஆணையம், சட்டமன்றம், பாராளுமன்றம், நீதித்துறை எவ்விதத்தில் வழி காட்டுகின்றன என்று ஆய்வுக்கு ஆளாக வேண்டும். அவரவர் பிரியத்தின்படி கட்சிகளை ஆரம்பிப்பது சுதந்திரமில்லை, லைசன்ஸ் ஆகும். கடவுளின் விருப்பம், மக்களின் விருப்பம் இரண்டையும் இணைத்தால் கட்சிகளின் பிறப்புக்கு பொருள் உண்டு. 3 முத்தான கட்சிகள். உலக வரலாற்றில் அனுபவ பாடங்கள் நமது நாட்டின் அனுபவங்கள். லட்சியத்திற்கு ஏதுவான அமைப்பு முறைகள் என்று தீவிரமாக நாம் சிந்தித்தால் செம்மையான நாட்டையும் வீட்டையும் திட்டமிட்டு உருவாக்க இயலும். அரசியலில் ஈடுபடுவோரை கொஞ்சம் நிதானித்து யோசித்து பார்ப்போம். பணமுள்ளவர்கள், உயர்ந்த இனத்தவர்கள் மட்டும் இருந்தால்தான் நாடு எவ்வாறு முன்னேறும் என்று கலந்துரையாடுவோம். ஏற்புடைய தன்மையும் தகுதியும் கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு தேவைப்படுகிறது. இத்தகைய மதிப்பீடு அணுகுமுறையை கடைபிடித்தால்தான் நமது நாட்டை நல்லதாக காண முடியும். இந்திய அரசியல் சட்ட தொகுப்பின்படி இந்திய நாட்டிற்கு 3 முத்தான கட்சிகள் இருப்பின் எவ்வளவோ நன்மைகளை நாம் விரைவில் அனுபவிக்க முடியும். 1. சமுதாய கட்சி. சமுதாய அக்கறை உள்ளவர்கள், சமத்துவ சமுதாயம் படைக்க பிரியமுள்ளவர்கள் ஒன்றாக இணைந்து சமுதாய கட்சியை உருவாக்கினர். 33 விழுக்காடு மேற்பட்ட மக்கள் ஒருங்கிணைக்க முடியும். சமுதாய அக்கறை உள்ளவர்கள், சமத்துவ சமுதாயம் படைக்க பிரியமுள்ளவர்கள் ஒன்றாக இணைந்து சமுதாய கட்சியை உருவாக்கினால் 33 விழுக்காடு மேற்பட்ட மக்கள் ஒருங்கிணைக்க முடியும். 2. ஜனநாயக கட்சி. மக்களின் சுதந்திர உணர்வையும் ஆட்சி உணர்வு இவைகளை வளர்க்க பிரியமுள்ளவர்கள் ஒன்றாக இணைந்து ஜனநாயக கட்சியை 33 விழுக்காடு மக்கள் ஒன்றாக இணைய வாய்ப்பு பெறலாம். குடியரசு கட்சி. அடிமைத்தனமில்லா குடியரசு உணர்வு உள்ளவர்கள் குடியரசு கட்சியை உருவாக்கி 33 விழுக்காடு மக்களை ஒருங்கிணைத்து வளமான வாழ்வை வழங்க முடியும். இம்மூன்று கட்சிகளும் தோழமை கட்சிகளாகும். ஆளும் கட்சி, எதிர்கட்சி, காத்திருக்கும் கட்சி என்று எண்ணாது நாட்டின் பண்பாட்டிற்கும் பற்றுறுதிக்கும் ஏற்ப 3 மார்க்கங்களில் ஞானம், பக்தி, கர்மம் என்ற அடிப்படையில் சச்சித் ஆனந்தனின் மூவொரு தன்மையில் நமது நாட்டை சமய சார்பில்லாத வளமான நாடாக மாற்ற உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையை நம்மில் வளர்த்து கொள்வோம். அவன் அருளால் முடியும். யாருடைய சொந்த முயற்சியில் இது நடைபெறும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். அவன் அருளால் ஆகும். அவனின்றி அணுவும் அசையாது என்ற நம்பிக்கையில் நமது ஒத்துழைப்பில் பாரத நாடு பெருமிதம் அடையும். மறையும் நினைவலைகளாக சாதி, இனம், மொழி, பட்டம், பதவி, பிராந்தியம், உயர்வு, தாழ்வு போன்ற நிலைப்பாடுகளை எல்லாம் கடந்து வந்து சமய உணர்வுகளை உந்துதல் உணர்வுகளாக மேற்கொண்டு மனிதநேயத்தை
மட்டும் அரசியலில் வைத்து இளையோர், முதியோர், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் தங்களை தயாரித்து நிதானமாக ஆனால் நிச்சயமாக நமது நாட்டை வல்லரசு நாடாக அல்ல, வல்லவனின் நாடாக, இறைவனின் வீடாக கட்டி எழுப்பி எல்லாரும் என் நாட்டின் முடியில்லா மன்னர்களாக சமத்துவத்தில், சகோதரத்துவத்தில், சுதந்திரத்தில் இந்தியா விளங்கும் நாடு விடியலை தேடி பயணிக்கிறது. இவ்வுலகம் நமது நாட்டை கண்டும் பாராட்டும், பின்பற்றும் என்பதில்தான் நமது பக்தியும் பண்பும் பழமையும் புதுமையும் பொலிவு பெறும்.